130வது சட்ட திருத்த மசோதா அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் யாராக இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் படி ஒரு வழக்கில், ஒரு ஊழல் வழக்குலையோ இல்லை ஏதாவது குற்ற வழக்குலையோ இல்லை மோசடி வழக்குலையோ அவங்க கைதாகிறாங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஜெயிலில் இருந்துகிட்டே அந்த வழக்கை நடத்திக்கலாம். ஜெயிலையும் வந்து அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ அவங்க இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சட்டம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டத்தை அடிப்படையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக இந்த சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வராங்க. ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ பிரதமர் வரைக்குமே ஒரு தவறு புரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதியப்படும் போது நமக்கு அதிலே தெரிஞ்சிடும் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா இந்த குற்ற வழக்கில் எத்தனை வருஷத்துக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த சட்டத்திருத்த மசோதாவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு அமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ வந்து ஒரு குற்ற வழக்கு கைதாகி அவங்க மேலே 5 வருஷத்துக்கு குறையாமல் ஒரு சிறை தண்டனை பெறுற மாதிரி ஒரு வழக்கு பதிவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து விசாரணை கைதியாக உள்ளே போகிறாங்க. அப்படிங்கும்போது 30 நாளைக்குள்ளே அவங்க வெளியில் வரலை ஜாமீனில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பதவி ஆட்டோமேட்டிக்காக பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்திருத்த மசோதாவுடைய ஒரு முக்கிய சாராம்சம். அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு குற்ற வழக்கு கைது ஆகிறோம் அப்படின்னா நமக்கான அந்த பொறுப்பு இருக்குது. நம்மளுடைய பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி அந்த தவறு நம்ம பண்ணியிருக்கோம், அந்த குற்றம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அப்படிங்கிறதால அந்த வழக்கை சந்திக்கும் போது நம்ம ஒரு சாதாரண பிரஜையாக இருந்து தான் அந்த வழக்கை சந்திக்கணும். அதனால் நீங்கள் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பிரதமராகவே இருந்தாலும் ராஜினாமா பண்ணணும். இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்திருத்த மசோதா நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி அரசு தரப்புலேருந்து சொல்கிறேன்.